அதானே பார்த்தேன். என்னடா ஏபிசிடி எழுத்தெல்லாம் கவுண்டா மாதிரி இருக்குதேன்னு. நீ மொத்தமா இங்கிலீஷே கவுத்துருவிய. அது இருக்கட்டும். என் விஷயத்தை பத்தி மாமா கிட்ட கேட்டியா? என்ன விஷயம்? அதான்க்கா, யாருக்குமே உபயோகம் இல்லாம ஒண்ணு வச்சிருக்காரு மாமா. என்ன வச்சிருக்காரு? அதான் அந்த பழைய பங்களா, புது பங்களா. அதை என் பேருக்கு எழுதி கொடுத்தாரா? அதை வச்சு நான் பழிச்சுக்க மாட்டேனா? அவ்வளவுதானே. உங்க அத்தா வரட்டும், நான் சொல்லி பாக்குறேன். சொல்லி பாக்குறியா? நீ என்னத்துக்கு அந்த ஆளுகிட்ட இவ்வளவு பயப்படுற? கிளி மாதிரி இருக்கிற உன்ன அந்த கோட்டானுக்கு எதுக்கு கொடுத்தோம்? இந்த மாதிரி எதனா சைடுல தட்டிக்கலாம் தானே? உனக்கு பங்களா தானே வேணும். அந்த கோட்டான் வரட்டும், நான் பேசுறேன். அவகிட்ட பேசுறேன்டா. இங்கிலீஷ்ல பேசுறாரு, தமிழ்லயே பேசு. காலங்காத்தால எவ முகத்துல முடிச்சானோ ஒரு காரியமும் நடக்கல. இந்த தரத்தர பைய காலங்காத்தால பூனை குறுக்க போற மாதிரி போனான். இது பாருங்க, உங்களுக்குன்னு இருக்கிறது அவன் ஒரே ஒரு ஆசை மச்சான். நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா? அவனை ஏன் இப்படி கரைச்சு கொட்டுறீங்க? மடியில வச்சு கொஞ்சறேன். தேவையில்லை. எனக்கு ஒன்னையும் பிடிக்காது, உன் மடியும் பிடிக்காது. அதெல்லாம் எங்க அக்கா தலையெழுத்து. என்ன பத்தி 1000 பேசி என் மடிய பத்தி பேசாத. அது என்ன பொல்லாத மடி? பொல்லாத மடிதான். உங்க அக்காட்ட கேடுறா. என்னக்கா? இது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நாளா பூட்டியே வச்சிருக்கீங்களே வாடகைக்கு விடாம ஒரு பூத்து பங்களா, அதை என் தம்பி கிட்ட கொடுத்தா யாருக்காவது வாடகைக்கு விட்டு பொழைச்சுக்குவான்ல. பொழைச்சு கிழிச்சா அறிவு கட்டவன். என்ன வாய் ரொம்ப தான் நீளுது? நம்ம சாந்தி முகூர்த்த அன்னைக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? சாந்தி முகூர்த்த அன்னைக்கு சொன்னதெல்லாம் நம்புறியா? அது ஆசையில சொன்னதுடி. தேர்தல் வாக்குறுதி மாதிரி நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற முடியாதா? இத பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப அவனுக்கு பங்களாவை கொடுக்க போறீங்களா இல்லையா? அது இல்லடி, அந்த பங்களாக்குள்ள பேய் பிசாசு எல்லாம் நடமாடுது. அதனாலதான் வேற யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கேன். எனக்கு இந்த பேய் பிசாசு எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த பங்களாக்கு போய் நான் அதை சுத்தப்படுத்துறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தா பேய் பயந்து ஓடும். என் பொண்டாட்டியோட தம்பிங்கிறதுக்காக சொல்றேன். உன் உடம்புல ரத்தமே கிடையாது. அந்த பங்களாவுக்குள்ள போன ரத்த வாந்தி எடுத்து சாவப்படவா. ஏங்க, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஆமா, இவர் பெரிய முற்றும் திறந்த முனிவர், சொன்னா பலிச்சிரும். நீ சாவியை வாங்கி கொடுக்க. நீங்க சாவியை கொடுங்க. அடச்சா அறிவட்ட. அந்த பங்களாவுக்கு சாவி ஏது, கீவி ஏது? சாவி இல்லையா? அப்புறம் ஏன்டா இவரை போய் கேட்டுக்கிட்டு இருக்க?